Hallelujah. 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 ಎಲ್ಲ ಸ್ತೋತ್ರ ಮನೋಮ. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தின தேவன். ஆமென். இந்த நாளிலும் நம்மை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில கூட ஹல்லேலூயா உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கண்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்று இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் எங்களுக்கு காட்டி ஆண்டவரே எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோடு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையின் கரம் நம்மை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியா இந்த கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட உமக்கு நன்றி சொல்லி வருகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கு கிருபை அளிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்த வந்த தேவன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவரை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்ல கிருபை பெரிதல்லவோ அனுதினம் ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்ல கிருபை பெரிதல்லவோ அனுதினம் ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. கைவிடாமல் நம்மை காத்த தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த கால வேளையில கூட. எஸ். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே.
படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே அல்லேலூயா. பொங்கிடுதே அமே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கடந்தோம் அவர் பலத்தார் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே அல்லேலூயா. பொங்கிடுதே அமே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஹல்லேலூயா. எத்தனையோ ஸ்தோத்திர யோர்தானை போல ஹல்லேலூயா நாம் கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. எரிகோவெல்லாம் தகர்த்து வந்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருப்பதனால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் கிருபை மாத்திரம் போதும் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதுமே அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றியோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்
இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்தீரீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் செருக்கின வேளையில் பதறாது கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் செருக்கின வேளையில் பதறாது கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, பாடி மகிழ வைத்தே. என் பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. மீண்டும் சொல்லுமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட தின்பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தன் சொந்த தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எத்தனை கோணனான வழிகள் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை நேர் வழியாக நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஹல்லேலூயா பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள் கூட ஹல்லேலூயா கர்த்தர் கரன் கூட இருந்து நம்மை நடத்தினது. எல்லாம் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு ஹல்லேலூயா தூதுவரை கொண்டு தாங்குவேன் என்று சொன்ன தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஹல்லேலூயா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென். இந்த கால வேளையில் கூட ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இருந்த இடத்துல கரங்களை கொட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உற்சாகமான பலி இடுகிறவன் ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா செய்கின்ற எல்லா வேலைகளிலும் அவருடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. எல்லா விசுவாசத்தோடு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எல்லா வேலைகளை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் இந்த நாட்களில் கூட வருகிற எக்ஸாமில் ஹல்லேலூயா நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் ஹல்லேலூயா வேண்டிய ஞானத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா எல்லாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா ஞானத்தினால் நம்மை நிரப்பி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தருகிறார், புத்தியை தருகிறார், விவேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எல்லா விசுவாசத்தோட எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நம்மளை கண்களை மூடி சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். முதலாவது நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து நல்லா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆமென். சர்வ வல்லமையுள்ளவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த படிக்கிற வயதில் நல்ல முழு கவனம் செலுத்துவதற்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா பாலியல் குற்றங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. இந்த படிக்கிற வயதிலே தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் வெளியே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தவறான விதங்களை வழி நடத்துகிறவர்களை கர்த்தர் நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா சத்துருவின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். குறிப்பாக அப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலேயும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாளுக்கு நாள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எந்த விதமான பிள்ளைகளும் அப்பா இந்த பாலியல் குற்றங்களை ஈடுபடக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் நீர் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, அதுபோல் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்துகிறவர்களெல்லாம் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாமா? அந்த சிறு பிள்ளைகளை கடத்தி தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவர்களை கர்த்தர் தொடும்படியாக, ஆமென், அவர்கள் மனம் திரும்பும்படியாக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அவர்களை கடத்தி தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தாய் தகப்பன்மாருக்கு நல்ல கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் மாறுவார்களாக. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஞானம் ஒவ்வொருவருக்குள்ளாக காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்கும் ஆண்டவரே அப்பாக தாய் தகப்பன்மாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. சிறு பிள்ளைகள் இந்த சிறு வயதிலே தேவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தேவனை அறியக்கூடிய அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சிறு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்ததாக ஆமென், நம்ம இந்திய தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு உண்டான எல்லைகள் இன்னும் விரிவடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு ஊழியங்களும் 1000 10,000 பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தருவீராக. ஊழியர்களுக்கு
இருக்கும் இன்னும் அதிகமான வரங்களை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவீராக. இன்னும் அபிஷேகத்தை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஊழியத்திலே காணப்படுகிற எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்பா மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை தேவன் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொருளாதார தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்கள். இந்தியாவிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு 5 வகையான ஊழியர்களுக்கும் கர்த்தர் இன்னும் அதிகமான வல்லமைகளை மரங்களையும் தேவன் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் இன்னும் திருச்சபைகள் நல்ல வளர்ந்து பெருகுவதாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் இடங்கள் எல்லாம் விசாலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்கும் பொழுதே நல்ல விடுதலை கர்த்தர் தருவீராக. ஊழியக்கார் மூலமாக அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று மோசையோடு கூட இருந்து சொன்னீரே, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்த ஆத்தும ரட்சிப்பை, ஆத்தும அறுவடையை ஒவ்வொரு ஊழிய எல்லைகளிலும் தேவன் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்களையும் தெய்வ சமாதானம் ஆட்கொள்வதாக. பொருளாதார தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களும் இன்னும் உமக்குள்ளாக வளர்ந்து பலப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறான உபதேசத்தில் யாரும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வீக சுகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்திலும் உங்களை வாழ்த்துக்கிறேன். சங்கீதம் 38ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு ஆக காத்திருக்கிற ஒரு மனுஷன். அவன் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும் வரை அவன் விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான். ஏன் காத்திருந்தான் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அவன் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது அவனுக்கு அறிந்திருந்தான். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் அறியாமலே நாம் இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்திலே அவர் நமக்கு காரணத்தை சொல்லுவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த தாவீது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். எனவே தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தவறு செய்த பொழுது அங்கே சொல்லுகிறான், என் அக்கிரமங்கள் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் அக்கிரமங்கள் என்று சொல்லுகிறான். அது தலைக்கு மேலாக பெருகிற்று என்று சொல்லுகிறான் இந்த அக்கிரமங்கள். அடுத்ததாக 5ஆம் வசனத்திலே இந்த பிரச்சனைக்கு காரணம் என் மதிகேடு என்று சொல்லுகிறான். மதிகேடு, சொற்ப மதியினம். பாருங்கள், அது தைலத்தை எவ்விதமாக ஒரு செத்தையை நார பண்ணுகிறதோ அதுபோல் அநேகருடைய வாழ்க்கையை நார பண்ணி விடுகிறது. மதியினம், அக்கிரமம், இந்த 2 காரியத்தினாலே தாவீதுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாராக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகிற இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரச்சனை முதலாவது 3 பகுதியிலிருந்து அவனுக்கு வருகிறது. முதலாவது, தேவன் அவன் மேல் கோபமாக இருக்கிறார். இது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் பாவம் செய்யும் பொழுது
தேவனுடைய கோபம் நம்ம மேலே வருகிறது. தேவனுடைய அந்த கோபம், அவர் நம்மை சிட்சிக்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஆண்டவர் சிட்சித்தார் என்றால், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார், உமது கை என்னை இருத்துகிறது என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சிட்சை அங்கே பார்க்கிறோம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினாலே என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லுகிறான். இந்த பாவம், அக்கிரம், மதீனம், இந்த நிமித்தம் தேவனுடைய கோபம் அவன் மேல் இருப்பதை அவன் உணர்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சிட்சை உங்கள் மேலே இருக்கும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதும் அதை உணர்ந்து சொல்லுகிறான். பாருங்கள், 18ஆம் வசனத்திலே, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனாலே அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், முதலாவது தேவனுடைய கோபம் அவன் மேல் இருக்கும் பொழுது அவனுடைய அம்புகள் என்னை தைக்கிறதுன்னு சொல்லலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கி நமக்கு பாருங்கள், சில நேரத்தில் கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை நம்ம கேட்க வேண்டும். அங்கே கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை நீங்கள் அநேகர் தள்ளி விடுகிறார்கள். அங்கே போதக சிச்சையை ஜீவ வலி என்று வேதம் சொல்லுகிறது. போதக சிச்சையை நாம் விரும்ப வேண்டும். நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சில வார்த்தையினாலே கோபத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை ஆண்டவர் சொன்னார், நீதான் அந்த மனுஷன் என்று கர்த்தர் பேசினார். உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் என்று சொல்லுகிறார். தேவன் மற்றவங்களை பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுது உரிமையாக நாம் தண்டிக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகள் எப்படியாவது நல்லா வரணும் என்பதற்காக, அவர்கள் எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நம்முடைய பரலோக தகப்பனும் நாம் எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சிட்சிக்க தான் செய்கிறார். அவன் பாருங்கள், தேவனுடைய இந்த கோபம் பற்றி எறியும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில மனநிலையில் பாதிக்கப்படுகிறான். 6ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் துக்கம் துக்கம் துக்கம், கவலை, பாரம். அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், 17ஆம் வருஷத்தில், நான் தடுமாறி விலை எதுவாக இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இது மன ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட அவன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயம் என்ன செய்கிறது, குழம்புகிறது, என் உள்ளம் குழம்பி அலைகிறதுன்னு சொல்லுகிறான். உள்ளம் குழம்பி அலைகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட தான் மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இதுக்கு ஒரே தீர்வு என்னவென்றால், தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன், இந்த மன ரீதியான உள்ள பாதிப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரோம். ஒருவேளை இது உங்களுடைய கோபமாக இருக்கும் என்றால், உங்களுடைய அம்புகளாக இருக்கும் என்றால், தயவுசெய்து என்னை மன்னித்து கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மன அமைதியை தாரும், இளைப்பாறுதலை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அடுத்ததாக சரீரத்திலே பிரச்சனை, குடல்கள்லாம் எரிப்பந்தமாக எரிக்கிறது. அல்சரா என்னன்னு தெரியவில்லை. அங்கே பார்க்கிறோம், மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, பலனற்று போனேன், அங்கே என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய சரீரத்திலே பலன் இல்லாமல் போய்விடுகிறது, கண்களில் ஒளி முதலாக இல்லாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி மன ரீதியாகவும் பாதிப்பு, சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு. அது மாத்திரமல்ல, வெளியிலிருந்து இப்போ பிரச்சனை. அது மாத்திரமல்ல, வெளியிலிருந்து வருகிற பிரச்சனை. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதை கண்டு விலகுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இனத்தாரும் தூரத்தில் இருக்கிறார்கள், யாரும் பக்கத்தில் வரவில்லை. தனிமையாய் விடப்படுகிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை, என் பிராணனை வாங்க தேடுகிறவர் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். பிரச்சனை மேலே பிரச்சனை வருகிறது, எதிராளிகள் கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனையான காரியங்களை யோசிக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போயிட்டு இருக்குதா? உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடி பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நானோ செவிடனை போல கேளாதவனாய், ஊமையினை போல திறவாதவனாய் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். இப்படிப்பட்ட நேரத்தை தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரை நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சொல்லுகிறான்.
இந்த நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்கிறான். அவன் சத்துருக்கள் பலத்திருக்கிறதை பார்க்கிறான். முகாந்திரம் இல்லாமல் அவனை பகைக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த பொழுது நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்கிறான், எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நன்மைக்கு தீமை தான் செய்வாங்க. சொல்லலாம், நீங்கள் நான் தான் படிக்க வைத்தேன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் உதவி செய்தேன், நான் தான் அவங்களுக்காக அவங்க கஷ்டப்படும் போது கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன், எவ்வளவோ நன்மை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு அவங்க எப்போ தீமை தான் செய்வார்கள். அப்படி தீமை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுதும் அவன் கதறுகிறான், கர்த்தாவே என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, தேவனை எனக்கு தூரமாக இராதையும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரை எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம் என்று சொல்லி அவன் ஜெபித்தது போல இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு நிச்சயமாய் வரும். அந்த நம்பிக்கையோடு அவன் காத்திருக்கிறான். கர்த்தர் தாவீதை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி ரட்சித்தார். அதுபோல் இந்த காலை நேரத்திலும் உங்களையும் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி ரட்சிப்பார். ஒருவேளை பாவத்தினாலேயோ அக்கிரமத்தினாலேயோ மதிக்கேட்டினாலேயோ வந்த இந்த பிரச்சனையாக இருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட வந்து சரணடையுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. எந்த மனுஷனுடைய பாவங்களையும் மன்னிக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நேராய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறீர். ஒருவேளை மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கூட்டம் கொடுக்கிறார்களா, உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமையை செய்ய யோசிக்கிறார்களா, நீங்கள் ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நீரே என் ரட்சிப்பு என்று சொல்லுங்கள். நீரே என் கேடகம், நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என் கோட்டை ஆண்டவரே, நீரே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்ல 2 கரங்களை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர், தஞ்சமாக இருக்கிறீராப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக நாங்கள் போனாலும் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, தாவீதை போல ஆண்டவரே உள்ளங்கள் குழம்பி பலவிதமான ஆண்டவரே கர்த்தருடைய சிட்சையினாலே வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே கிருபையும் உள்ள இரக்கமுள்ள தெய்வன், மன்னிக்கிறவர், ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து இரக்கம் செய்து புது வாழ்வை கொடுப்பீராக, புது சிருஷ்டியாக மாற்றுவீராக. பழைய ஆண்டவரே வேதனைகள்லாம் மாறட்டும் அப்பா, துக்கங்கள் மாறட்டும், பலன் உண்டாகட்டும், சரீரத்தில் புது பலனை தாரும்.
ஆண்டவரே மரண பயத்திலிருந்து விடுதலை தாரும். அவளுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டத்தில் மத்தியிலும் அவளை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.